நாம என்ன சாப்பிடணும், நாம என்ன மொழி பேசணும், நம்ம யாரை கல்யாணம் பண்ணணும், நம்ம குழந்தை என்ன படிக்கணுங்கிற வரைக்கும் அவங்க முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியவங்க அவங்க காலில் விழுந்து கிடக்குறாங்க. இதை இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வளங்கள், நம்ம மொழி, நம்ம சுயமரியாதை, நம்ம சமூக நீதி, நம்ம அடையாளங்கள் எல்லாம் செதஞ்சு போயிடும். இதை தடுக்கணும்னா நாம அவங்களை எதிர்த்து நிக்கணும், அவங்க கொட்டத்தை அடக்கணும். அதுக்கு உங்களுடைய ஓட்டு தான் உங்க ஆயுதம். என்னப்பா பயமுறுத்தி பார்க்குறீங்களா? நம்ம சாப்பிட்றது, நம்ம தனி மனிதன் சாப்பாடு, தனி மனிதன் கல்யாணம், இதெல்லாமே தனி மனிதனோட உரிமைகளை யாராலையும் பறிக்க முடியாது. அம்மா அப்பாவால் கூட பறிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப அங்கே அவர் மேலே பழிய போடுறீங்களேப்பா, மத்திய அரசு மேலே. அப்படின்னா நீங்கள் தானேப்பா பாதுகாக்கணும். இதை இப்போ தட்டி கேட்குறவங்க அவர் காலடியில் போய் விழுந்து கிடக்காங்கங்கிறாங்க. இதை தட்டி கேட்குறவங்க யாருப்பா? நீங்கள் தானே. உங்களை தானே நாங்கள் எலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்களே எங்களோட உரிமையில் தலையிட முடியாது, தனி மனித உரிமையில் தலையிட முடியாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எங்களுக்கு மும்மொழி வேண்டாம், மூணாவது மொழியை கற்றுக்கக்கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வரீங்க. என்னப்பா பயமுத்துறீங்களா? அவங்க நான் எங்கள் தனி உரிமையை பறிக்கிறாங்கன்னு பயமுத்துறீங்களா? அதுக்கு தானே அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சட்டங்கள் இருக்குது. இதை கூட உங்களுக்கு தெரியாதாப்பா? ஓட்டுக்காக இப்படி கேட்குறீங்களே. தட்டி கேட்குற நீங்கள் காலடியில் விழுந்துட்டு யாரோ தட்டி கேட்கணும், அது அவங்க காலடியில் விழுந்துருக்காங்கன்னு. என்னப்பா இது விளையாட்டா இல்லையா? இல்லை, நம்ம வளங்கள், நம்ம மொழி, நம்ம சுயமரியாதை, நம்ம சமூக நீதி, நம்ம அடையாளங்கள் எல்லாம் செதஞ்சு போயிடும். இதை தடுக்கணும்னா அது எப்படிப்பா? நம்மளுடைய தமிழ்நாட்டு வளங்கள் அழிக்கக்கூடிய வளங்களா? என்ன பயங்காட்டுறீங்களா? பயங்காட்டக்கூடாதுப்பா, இதெல்லாம் தடுக்கணும். நம்ம அளவு வருஷத்து மொழி, அதை அழிக்க முடியுமா? அந்த மொழியை காக்கிறதுக்கு வேற்று மொழியில் பேசுகிற நம்ம, நீங்கள் சொல்கிற ஒன்றியம் பிரதமர் இங்கே திருக்குறள் சொல்கிறார். எப்படி மொழியை அவங்கெல்லாம் அழிப்பாங்க? நீங்கள் வேணால் வேறு தெலுங்கு மொழிக்காரராக இருக்கிறதுனால வேணால் அழிக்கலாமா இருக்கும். சமூக நீதிங்கிறது நீங்கள் தான் ஆரம்பித்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பயந்துக்கலாம். சமூக நீதி காலாகாலத்திலேருந்தே எங்கள் பாரதியார் மற்றவர்கள் எல்லாமே சமூக நீதியை கொண்டு வந்துட்டாங்க. அதை யார் அழிப்பாங்க? அதை சமூக நீதி கொண்டு வரோன்னு அதுக்காக ஓட்டு கேட்குற சில மனிதர்கள் தான் அழிப்பாங்க. அவங்க யார்?